உன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்றாங்க. யாருன்னு தெரியல. லவுட் ஸ்பீக்கர் போட்டுனான்னு கேட்கலாம். மச்சி சொல்லு மச்சான். ஏய் மச்சி, கொஞ்சம் பெட்ரோல் பங்க்ல நின்னுட்டு இருக்கேன்டா, ஒரு 50 ரூபா வேணும்டா, கொஞ்சம் போட்டு விடுறா, எமர்ஜென்சிடா. டேய் மாச கடைசி மச்சான், சுத்தமா காசு இல்ல மச்சான். நானே வீட்டுக்கு கூட பொருள் வாங்காம வந்திருக்கேன்டா வீட்டுக்கு. சரி சரி மச்சி, பாரு மச்சி, நான் வேற என்ன கேக்குறேன். அம்மா அவனுக்கு வேற வேலையே இல்ல, சும்மா பார்த்தாலும் அதை கொடு இதை கொடுன்னு கேட்டுன்னு இருப்பான். மறுபடியும் இன்னொரு அண்ணன் ஃபோன் பண்றாங்க. வேற அவனா? இல்ல இது வேற என்ன. வேறயா? லவ் ஸ்பீக்கர் போடு. பேசு மச்சி சொல்லு மச்சான். மச்சி வரியா? மணி 9 ஆகுது, வாங்கி வைக்கிறேன், வரியா? டேய் நீ வேற சும்மாறா. சொல்லு மச்சான், உங்களுக்காக தான் வெயிட்டிங்க. நீ சொன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி சரி மச்சான், எனக்கும் வாங்கி வை, வரேன். சரி மச்சி, காசு போட்டு விடு மச்சி ஒரு. சரி சரி மச்சான், எனக்கு ஒரு 200 ரூபா போட்டு விடுறேன், வாங்கி வை. அப்ப எனக்கு மச்சி, டேய் உனக்கு காசு இல்லாம தான் எனக்கு போன் பண்ணியா? ஆமா மச்சான், நீ தாண்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு விடணும். சரி ஒரு 500 ரூபா போட்டு விடுறேன், வாங்கி வைங்க, வரேன். என்ன ஜென்மம் என்ன? இதுக்கு முன்னாடி ஒரு அண்ணா போன் பண்ணிட்டு பெட்ரோல் பங்க்ல நிக்கிறேன், 50 ரூபா போடுங்கிறாங்க, எமர்ஜென்சி காசு போட்டு விடாம இப்ப சரக்கு அடிக்கிறது மட்டும் 500 ரூபாய் போட்டு விடுற. ஏய் ஆம்பளைங்கன்னா அப்படிதான் இருப்போம்பா, அது எங்களுக்கே புரியாத புதிர், ஓகேவா? அப்புறம் முன்னாடி ஒருத்தன் போன் பண்ணி 50 ரூபா வேணும்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்ல நிக்கிறேன்னு சொன்னான்ல, அவனே சரக்கு அடிக்க காசு இல்லாம தான் 50 ரூபா கேட்டிருப்பான். அது உங்களுக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியும். முன்னாடி யாருக்கு காசு கொடுக்கணும் எனக்கு தெரியும். நான் போயிட்டு வரேன். சாப்பாடுல தண்ணி ஊத்திடுவேன். தண்ணி நான் ஊத்தியா? நான் ஊத்து, போயிட்டு வரேன்.